வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம வீடியோவில் நாம் பார்க்க போகிற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேரால் இது கடைபிடிக்க முடியாத கூடிய ஒன்றாக இருக்கிறது. என்னென்னு கேட்டிங்கன்னா, எப்போதுமே நம்மளுடைய மைண்டை ஃபுல்லாக பாசிட்டிவ் எனர்ஜியோடு வச்சுருக்கிறது நிறைய பேரால் முடியாத விஷயம். அதை எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணலான்னு நான் உங்களுக்கு சில வழிமுறைகள் மூலம் சொல்லித்தரப்போகிறேன். இந்த வீடியோவை முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே நம்ம எனர்ஜி லெவலை பொறுத்து தான். நம்ம வைப்ரேஷனில் பாசிட்டிவ் இருந்தால் நமக்கு நல்ல நிகழ்வுகள், நல்ல மனிதர்கள், நல்ல அனுபவங்கள் தான் கிடைக்கும். நம்ம பழக்க வழக்கங்களை பொறுத்து தான் நம்ம எனர்ஜி லெவல் இருக்குது. இப்போ நான் சொல்லித்தர இந்த வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட வைப்ரேஷன் எப்போவுமே பாசிட்டிவில் தான் இருக்கும், அதுவும் ஹையாகவே இருக்கும். முதல் விஷயம், காலையில், அதாவது ஒவ்வொரு காலை பொழுதையும் நாம் நல்லதொரு நாளாக தொடங்க வேண்டும். காலையில் நாம் கண் விழித்த உடனே நாம் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? இந்த நாள் எனக்கு மிகவும் நல்ல நாளாக அமைந்தது என்றுதான். நான் உயிருடன் இருப்பதற்கும் என் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதற்கும் எனக்கு எல்லாமே நல்ல விதமாக கிடைத்ததற்கும் நன்றி என்று மனதார நன்றி உணர்வுடன் உங்களுடைய ஒவ்வொரு நாளையும் தொடங்குங்கள். அந்த வார்த்தைகளே உங்களுடைய அந்த நாள் முழுவதையும் பாசிட்டிவ் எனர்ஜியாக வைத்திருக்க மிகவும் உதவும். தியானம் மற்றும் மூச்சு பயிற்சி. ஒவ்வொரு நாளும் குறைந்தது 10 நிமிடங்களாவது அமைதியாக உட்கார்ந்து உங்களுடைய மூச்சை கவனிக்க ஆரம்பியுங்கள். உங்கள் மூச்சை கொஞ்சம் மெதுவாக ஆழமாக இழுத்து விடுங்கள். அந்த அமைதியே உங்களுடைய மனதை தானாகவே ரீசெட் பண்ண உதவும். அப்போவே உங்களுடைய வைப்ரேஷன் பாசிட்டிவாக இன்க்ரீஸ் ஆவதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் தினமும் 10 நிமிடங்கள் தியானம் மற்றும் மூச்சு பயிற்சிக்காக செலவிடும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் உங்கள் மனதில் ஏற்படும் தேவையில்லாத எண்ணங்களை தானாகவே நீக்கிவிட்டு மீண்டும் உங்களுடைய மனம் புதிதாக கட்டமைக்கும் பணியை மேற்கொள்ளும். நம்முடைய மனதுக்கு தேவையான ஊட்டச்சத்தான வார்த்தைகள். நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றால் நம்ம என்ன பண்ணுறோம்? சத்தான ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் தேடி எடுத்துக்கொள்கிறோம். அதே போல தாங்க நம்முடைய மனமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றால் அதற்கு ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை நம்ம தர வேண்டும். அதாவது நீங்கள் என்ன பேசுகிறீங்க, என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய எண்ணங்களின் நினைவலைகள் தான் அவற்றுக்கான சத்தான உணவுகள். எனவே எப்போதும் இவ்வாறு சொல்லி பழகுங்க. நான் சக்தியானவள், நான் மகிழ்ச்சியானவள், நான் அன்பு நிறைந்தவள். இந்த மாதிரி பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் உங்களோட மைண்டுக்கு ஒரு நல்ல ஊட்டச்சத்தான உணவாக இருக்கும். அன்பையும் நன்றி உணர்வையும் உங்களை சுற்றி எப்பொழுதும் பரவ செய்யுங்கள். எப்பொழுதும் நம்மை பற்றி தேவையில்லாமல் கவலைப்படுவதை விட்டுவிட்டு உங்களை சுற்றியும் கவனிக்க ஆரம்பியுங்கள். யாருக்காவது உங்களின் உதவி தேவைப்பட்டால் உங்களால் முடிந்தால் உடனே செய்யுங்கள். அதில் கிடைக்கும் ஆத்ம திருப்தி வேறு எதிலும் கிடைக்காது. யாரை பார்த்தாலும் உங்கள் மனதில் சொல்லிக் கொள்ளுங்கள், அவருக்கும் நல்லது நடக்கட்டும் என்று. உண்மையான அன்போடு நீங்கள் நினைக்கும் அந்த எண்ணம் உங்களின் பாசிட்டிவ் வைப்ரேஷனை மேலும் மேலும் அதிகரிக்க செய்யும். எப்பொழுதும் நெகட்டிவ் சூழலை விட்டு விலகியே இருங்க. தேவையற்ற பேச்சுக்கள், குறை கூறும் ஆட்கள், தாழ்வு எண்ணங்கள் கொண்ட சூழல்கள், இவற்றிலிருந்து கொஞ்சம் நீங்கள் விலகியே இருக்க வேண்டும். ஏனெனில் உங்கள் எனர்ஜியை தேவையில்லாத விஷயத்துக்கு வேஸ்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது ஒரு சூழல் பிடிக்கவில்லை என்றால், இல்லை அந்த சூழல் உங்களுடைய மனதில் தேவையில்லாத எண்ணங்களை உருவாக்குது என்றால் அங்கிருந்து உடனடியாக விலகி செல்வது உங்களுக்கு மிகவும் நல்லது, உங்களுடைய வைப்ரேஷனுக்கும் மிகவும் நல்லது. வாழ்க்கையில் உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு நோக்கம் கண்டிப்பாக இருத்தல் வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நோக்கத்திற்காக தான் நாம் கண்விழிக்க வேண்டும். அந்த நோக்கத்தை நோக்கி தான் நம்ம செயல்பட வேண்டும். அந்த நோக்கம் மிக பெரியதாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அது சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கலாம். உதாரணமாக உங்களோட வீட்டை நீங்கள் சுத்தம் செய்வது, இல்லை அன்னைக்கு புதிதாக ஏதாவது ஒரு சமையலை நீங்கள் தயார் செய்து பார்ப்பது, இல்லை உங்களுக்குன்னு பிடித்த ஒரு விஷயத்தை கற்றுக்க நினைப்பது, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கலாம். ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்தையும் கற்றுக்கலாம். ஏனெனில் அந்த நோக்கங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றும். நாம் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு நோக்கத்தை நோக்கி ஓடும்போது தேவையில்லாத எண்ணங்கள் நம் மனதில் ஏற்படவே ஏற்படாது. நம்முடைய மனமும் ஒவ்வொரு நாளும் மிகவும் புத்துணர்ச்சியுடனும் அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும்
நேர்மறை எண்ணங்களோடு சிந்திக்க ஆரம்பித்திடும். உங்கள் வாழ்க்கையின் மீது நம்பிக்கை வையுங்கள். இனிமே உங்கள் வாழ்க்கையில் நடந்து முடிந்ததை பற்றி குறை சொல்லக்கூடாது. இனி எது நடந்தாலும் இது என் நல்லதுக்கு தான் என்று நம்பிக்கையாக சொல்ல வேண்டும். அந்த நம்பிக்கையே அந்த விஷயத்தை பாசிட்டிவ் வைப்ரேஷன்லேயே எடுத்துகிட்டு போயிடும். நம் மனதை எப்பொழுதும் பாசிட்டிவாக வைப்பதையே நாம் தினசரி பழக்கமாக்கி விட்டால் அது காந்தமாக மாறி நல்ல விஷயங்களையே நம் வாழ்க்கையில் கவர்ந்து வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.